உங்க குழந்தை கையசிக்கிறத பார்த்து கவலையா இருக்கா? வாங்க, அது ஏன் நடக்குதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் கேக்குற ஒரு காமன் கேள்வி, என் குழந்தை ஏன் பப்ளிக்ல இப்படி பண்ணும்போது மத்தவங்க பாக்குற பார்வை ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா? முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு கெட்ட பழக்கமோ இல்ல அவங்க அட்டென்ஷன் வாங்க பண்றதோ கிடையாது. இதுக்கு பேரு சென்சரி செல்ஃப் ரெகுலேஷன். சிம்பிளா சொல்லணும்னா இது உடம்ப கண்ட்ரோல் பண்ற ஒரு வழி. ஆட்டிசம் ADHD இருக்கிற குழந்தைங்களுக்கு இது அவங்களோட நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப சத்தமா இல்ல புது இடங்கள்ல இருக்கும்போது இது ஒரு சென்சரி ஆங்கர் மாதிரி அவங்கள கிரவுண்டடா வைக்குது. சரி, அப்போ இதை நிறுத்தாம குழந்தைக்கு நாம எப்படி சப்போர்ட்டிவா இருக்கலாம்? முதல் மற்றும் முக்கியமான ரூல், அவங்களுக்கோ மத்தவங்களுக்கோ ஆபத்து இல்லைனா அதை நிறுத்தவே வேண்டாம். அதே சமயம் கை அசைக்கிறதால கிடைக்கிற அதே சென்சரி ஃபீட்பேக் கொடுக்க வேற சில வழிகளும் இருக்கு. எந்த மாதிரி நேரத்துல இது நடக்குதுன்னு முதல்ல கவனிங்க. அப்புறம் அதுக்கேத்த சென்சரி டூல்ஸை ரெடியா வைங்க. இப்படி நீங்க முன்னாடியே தயாரா இருந்தா புது இடங்களை ஈஸியா சமாளிக்கலாம். நம்ம பார்வை மாறணும். அடக்கினா அவங்களோட ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகும். சப்போர்ட் பண்ணா அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க. அவங்கள திருத்துறதை விட அந்த நடத்தைக்கு பின்னாடி இருக்கிற தேவையை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். கடைசியா ஒரு கேள்வி, நாம கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு அவங்களோட கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க.